மீனா ரொம்ப கோவமா அங்க போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்துட்டு, "என்னங்க நெனச்சுட்டு இருக்கிறீங்க மேடம்? ஒருத்தவங்க வந்துட்டு இதுக்கு கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கன்னா, அது கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? உண்மையா? பொய்யா? உண்மை தன்மை எவ்வளோ தூரம் இருக்குது?" அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம, நீங்க பாட்டுக்கு உடனே வந்து எல்லாத்தையும் வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து இங்க உட்கார வச்சுருவீங்களா? அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கௌரவமான வேலையில இருக்காரு. அவரையும் சேர்த்து நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. என்ன நெனச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க? அப்படின்னு சொல்றாங்க. "மேடம் நீங்க யாரு என்னன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. "நானும் இந்த வீட்டு மருமக தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்போ உங்க பேரு மீனான்னு ஒருத்தவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருந்தா, அவங்க நீங்க தானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன அரெஸ்ட் பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு இருக்கட்டும். நீங்க எந்த இதில வந்து இந்த அம்மா சொல்றத எந்த நம்பிக்கையில இந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும். எங்க வீட்டு ஆளுங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க. வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி சொல்லி தானே அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க வரதட்சணை கொடுமைன்னாங்களா? அவங்க ஏதாவது ப்ரூஃப் குடுத்துருக்காங்களா உங்ககிட்ட? ஒருத்தவங்க வந்து ஏதாவது பொய் கேஸ் சொல்றாங்களா? ஒரு உண்மையா சொல்றாங்களான்னு கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற செந்தில் வந்துட்டு, "மீனா கொஞ்சம் அமைதியா இரு மீனா" அப்படிங்கிறாங்க. "என்னங்க அமைதியா இருக்க சொல்றீங்க? எதுக்கு அமைதியா இருக்கணும்? வீட்ல இருக்கிற அத்தன பேர்த்தையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் நான் வந்து வீட்டுக்கு அங்க போய் நான் பேசிட்டு வந்தேன். தெளிவா தான் சொல்லிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு. அவங்க வந்து வக்கீல் நோட்டீஸ் வந்ததுங்கிறத உடனே வந்து என்ன பண்றது, எது பண்றதுன்னு கூட தெரியாம இப்படி வந்து மொத்த குடும்பத்து மேலயும் வந்து கேஸ் குடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க நானும் இந்த ராஜி 2 பேருமே இந்த வீட்டுக்கு வந்து வாக்கப்பட்ட வந்தவங்க தான். எங்களுக்கு ஏதாவது இதுவரைக்கும் வரதட்சணை குடும்பம் குடுத்துருக்காங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து மயிலோடைய அம்மா, "ஆமா நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்க" அப்படிங்கிறாங்க. "நான் வேலைக்கு போறேன் சரி. அதான் அவ அவ வேலைக்கு போறாளா? இல்ல நான் அப்படிதான் வேலைக்கு போறேங்க மேடம். இல்லைன்னுலாம் சொல்லல. இது என் வேலைக்கு போறதுனால அந்த சம்பளத்துல ரூ. 1 இதுவரைக்கும் எங்க அத்தையாவது, எங்க மாமாவாவது யாராவது ஒருத்தர் கேட்டுருக்காங்களா? ஏங்க நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தில்கிட்ட கேட்குறாங்க. "இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கேட்டுங்க. நீங்களே கேட்டுங்க. இங்க பாருங்க பாதிக்கப்பட்டத வந்து வரதட்சணை கொடுமை பண்றவங்களா இருந்தா, மத்த மருமகளுக்கும் சேர்த்து பண்ணுவாங்கல்ல. அது எப்படி இவங்க பொண்ணுக்கு மட்டும் வரதட்சணை கொடுமை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேஸ் குடுக்குறாங்களா? அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம, அவங்க சொன்னோனே வந்துட்டு ஊருக்குள்ள அவங்க மான மரியாதை எல்லாம் போற மாரி எல்லாத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவீங்களாமா. உங்க மேல நான் கேஸ் குடுக்கட்டுமா? அப்படிங்கிற மாரி மீனா பேசுறாங்க. என்ன மேடம் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். வந்தா புடிச்சு நீங்க வந்து எங்க மேல தப்பு இருக்கிற மாரியே பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க நீங்க பண்ணதெல்லாம் தப்பு தாங்க. உங்க மேல நான் கேஸ் குடுக்க தாங்க போறேன். என்ன எந்த ஆதாரத்தில நீங்க வந்துட்டு வரதட்சணை கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே ராஜிக்கும் வந்துட்டு மீனா பேசுறத பார்த்தோன்னே சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. அப்போ வந்து ராஜியும் சொல்றாங்க, "ஆமா மேடம். அக்கா சொல்றதுல எந்த ஒரு தப்பு இல்ல. நானும் வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வந்தவங்க தான். இத்தனைக்கும் வந்துட்டு எங்க மாமா பார்த்த பொண்ணு தான் மயிலு. நாங்க 2 பேரும் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. இத்தனைக்கும் நாங்க வந்துட்டு ரூ. 1 கூட இதுவரைக்கும் எங்க மாமாவாகட்டும், எங்க அத்தையாகட்டும் ஒருத்தர்கிட்டயும் கேட்டது கிடையாது. என்ன குடுத்தாங்கன்னு கூட இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஏன் போயிட்டீங்க? மயில் வீட்ல போட்டிருந்தாங்களே நகை 80 நகை 80 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு பேசிட்டு இருக்காங்களே, அந்த 80 பவுன் வந்துட்டு தங்கம்னு நீங்க பார்த்தீங்களா? அது தங்கமா கவரிங்கான்னு கூட எங்க வீட்ல இன்ன வரைக்கும் எங்க வீட்டு அத்தையும் சரி, மாமாவும் சரி, இல்ல இந்த சரவணன் மாமாவும் சரி, யாருமே எடுத்து பார்த்ததே கிடையாது. அவங்க குடுத்தத அப்படியே கொண்டு போய் லாக்கர்ல வச்சிருக்காங்க. ஆனா, அதில இருக்கிற அத்தன நகையும் போலி நகை. 8 பவுன் தவிர மீதி அத்தனையும் வந்துட்டு அது கவரிங் நகை. இது ஃபர்ஸ்ட்டு தெரியுமா? இந்த வீட்ல கூட யாருக்கும் இது தெரியாது. இந்த விஷயம் எங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆனா, இத நாங்க எதுவுமே வெளியிலே சொல்லல. இவங்க அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? வீட்டு சூழ்நிலையினால நாங்க வந்து இப்படி நகை போட்டுட்டோம். காசு கையில வந்தோனே நாங்க கண்டிப்பா வந்துட்டு மறுபடியும் திரும்ப வயலுக்கு செஞ்சுருவோம்னு சொல்லி எங்ககிட்ட கெஞ்சாத ஒரே கெஞ்சுனாங்க. சரி ஓகே. ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு நகையினால எதுக்கு குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வராட்டின்னு சொல்லிட்டு நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஆனா, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தான் சரவண மாமா எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொன்னப்போ கூட நாங்க சொல்லலாமான்னு யோசிச்சோம். சரி இருக்கிற பிரச்சனையில பாவம் இதையும் சேர்த்து நம்ம இது பண்ண வேண்டாம்னு தான் யோசிச்சோம். இன்னைக்கு கூட காலையில போய் பேச போறப்போ மயிலோட அம்மா என்ன தெரியுமாங்க கேட்டாங்க? "இந்த நகை விஷயத்த தயவுசெய்து வெளியில சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானே சொல்ல மாட்டேன். அதுவே தெரிஞ்சதுனா நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவ்வளோ தூரம் பேசிட்டு வந்து இப்போ வந்துட்டு வரதட்சணை குடும்பம் பண்றாங்களாமா. நகைய வந்து 80 பவுன் வந்து போட்டாங்களாமா. என்னென்ன பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காலையில பேசினது எல்லாத்தையும் வந்துட்டு மீனா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அத போடவும் செய்றாங்க. இந்த அம்மா வந்து மயிலோடைய வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா, அதுக்காக எங்க வீட்டு முன்னாடி வந்துட்டு எப்படியெல்லாம் பேசினாங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அம்மா இவ்வளோ தூரம் பேசுறாங்களே, இறங்கி பேசுறாங்க. இவங்களால நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனப்பவே இவங்க பேசுனது எல்லாத்தையும் வந்து வீடியோவ ஆதாரத்தோட ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பாருங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இத பார்த்தோனே இன்ஸ்பெக்டர் மேடம் வந்துட்டு, "என்ன மேடம் என்னம்மா நெனச்சிட்டு இருக்கிற? நாங்கலாம் இங்க வேலைய போய் உட்காந்துருக்கேன்னு நெனச்சிட்டு இருக்கிறியா? என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் வந்துட்டு இவங்க மேல கேஸ் குடுத்து வச்சிருக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரவணன் உடனே வந்துட்டு பாக்கெட்லேருந்து ஜெராக்ஸ் எடுக்குறாங்க. எடுத்து இங்க பாருங்க நான் வக்கீல் நோட்டீஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு என்னமோ அவங்க வந்துட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு வந்துட்டு பதில் அனுப்பணும். அத விட்டுப்புட்டு எங்கள எப்படி பழி வாங்கலாம்ன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு அ க ஸ்டேஷன் முன்னாடி வந்து எங்கள வந்து மானக்கேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்ட்டா மயிலும் வந்துடுறாங்க. "வா மயிலு வா இப்பதான் வர்றியா நீயி? எல்லா பொய்யும் சொல்லிக் குடுத்ததெல்லாம் உங்க வீட்ல அம்மாட்டயும், உங்க அப்பாட்டயும் சொல்லிக் குடுத்துட்டு, கேஸ வந்து குடுக்க வச்சுட்டு, எங்கள அவமானப்படுத்திட்டு இப்ப வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோவமா போய் பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, "கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா உங்கள வந்து வரதட்சணை கொடுமை பண்ணாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மேடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. இத பார்த்துட்டு மயிலோடைய அம்மா, "ஏய் என்னடி இப்படி சொல்ற? மாத்தி சொல்ற? உண்மைய சொல்லு, உண்மைய சொல்றேங்க." "அம்மா போதும். உன் பேச்ச கேட்டு என் வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவராகி, இப்ப வந்து நடுத்தெருவுல நின்னுட்டுருக்கிறேன். வாழ்வா சாவாங்கிற மாரி நின்னுட்டுருக்கேன். அவர் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் கூட நான் மறுபடியும் போய் பேசலாம் நான் விரும்பல. இங்க பாருங்க மேடம் எல்லா உண்மையும் நானே சொல்லிர்றேன். எனக்கு வயசு 2 வயசு மூத்தவர இதுவரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் படிக்கவே கிடையாது. ஆனா படிச்சேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 80 சவரன் நகை போட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் கிடையாது. அது அத்தனையும் வந்துட்டு கவரிங் நகை தான். இப்பவும் வந்துட்டு இவங்க வரதட்சணை கொடுமைங்கிறாங்கல்ல அதுவும் பொய் தான். இது அத்தனையும் பொய் தான். நான் உண்மையே சொல்றேன்.
கொடுக்குறேன். எங்கே எழுதி கொடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறேன். இனிமேல் எங்கள் அம்மா சொல்கிற பொய்க்கெல்லாம் என்னால் துணையாக போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மயிலும் உன் வாழ்க்கைக்காக தான் இவ்வளோ தூரம் நான் போராடி பேசிட்டு இருக்கிறேன். போதும், நீ என் வாழ்க்கைக்காக வந்துட்டு போய் பேசுனதெல்லாம் போதும். உனக்காக நான் வந்து பின்னாடி நின்றுட்டு அம்மா பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அம்மா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரைக்கும் போதும். இதுக்கு மேலே நான் வந்து வாழ்ந்தாலும் சரி, இல்லை போய் சேர்ந்தாலும் சரி, எதா இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நான் போய் சொல்ல தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ உடனே சரவணன், பார்த்துங்க மேடம், ட்ராமா குடும்பத்தை பார்த்தீங்களா? இந்த ட்ராமாவை பார்த்து 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 சலிக்க முடியாமல் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இனிமேலாவது இவளை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்துட்டு டைவர்ஸ் நோட்டே அனுப்பிச்சேன். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ யார் மேலே தப்பு இருக்குது? நீங்கள் பண்ணது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, சொல்லுங்கள் மேடம், இவ்வளோ தூரம் பேசுனீங்க என்னமோ, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அவங்களே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கல்ல, பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அப்போ சொல்லுங்க இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற செந்தில் சொல்கிறாங்க, என்னங்க ஒரே வார்த்தையில் சாரின்னு சொல்லிட்டீங்க? நான் வேலை செஞ்சுருக்கிற இடத்துல இல்லை, என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க? நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போனது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுமா? அதே போல் வந்து கடையில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நாளை பண்ண எப்படி நாங்கள் வந்து வியாபாரத்தை பார்க்குறது? வீட்டில் வந்து பொம்பளை சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த தெருவில் எப்படி நடப்பாங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதான் தப்புன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறேன் இல்லைங்க, சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிருமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒழுங்காக எப்படி கூட்டு வந்தீங்களோ எல்லாம் கூட்டி போயிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு நாங்கள் பண்ணது தப்பு, நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான கேஸ் கொடுத்தாங்க, அதை நம்பி நாங்கள் வந்துட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் இருக்கவங்கள்ட்டே சொல்லிட்டு வாங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லதாக இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் பண்ண ஒரு நிமிஷத்து வேலையினால நாங்கள் வாழ்நாள் பூரா நான் வந்து எங்கள் கிட்ட தப்பு இல்லைன்னா கூட நாங்கள் தலை குனிஞ்சு தான் நடக்க வேண்டியது இருக்கும். முடிஞ்சால் அங்கே வருங்க, இவங்க மேலே இப்போ நான் கேஸ் கொடுக்குறேன், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. என் மேலே கேஸ் கொடுப்பியா? நீங்கள் வருங்க மேடம், நீங்கள் இந்த கேஸ் எடுக்கலைன்னா நான் அடுத்ததாக எங்கே போய் பேசணுமோ அங்கே போய் மேலிடத்துல பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி உடனே மயிலோடைய அம்மா பேசுகிறாங்க. ஏமா அவங்க பக்கத்தை அத்தனையும் தப்பு வச்சுக்கிட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் ப்ரூஃபும் இல்லாமல் பெத்த பொண்ணே நீ பேசுனதால பொய்ன்னு சொல்லியாச்சு, இதுக்கப்புறமாடி வந்துட்டு இவ்வளோ தூரம் பேசுறியே, உனக்கு என்ன ஒரு திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவங்க வாயை திறந்தா போய் மட்டும்தாங்க மேடம் பேசுவாங்க, அவங்க நல்லது நடக்கணுங்கிறக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, அதை நான் நல்லாவே பார்த்துட்டேன். ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு அவள் ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுக்கு கால் எடுத்து உள்ளே வச்சானா அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் முன்னாடியே சொன்னது தான், இனிமேல் இவளை பார்த்தாலோ இல்லை அவங்களால எனக்கு தொந்தரவு வந்தாலோ இவன் சாவுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு நான் செத்துருவேன். இவ்வளோ தான் மேடம், இதுக்கு மேலே வந்து எதுவும் நான் பேசுறதுக்கு இல்லை, தயவு செய்து இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், வக்கீல் நோட்டீஸோட நிறுத்தலை, நானும் போச்சாவது போகுதுன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் எப்போ எங்கள் வீட்டு மேலே ஆளுங்க மேலையெல்லாம் வந்துட்டு என் தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சிட்டிங்களோ, இனிமேல் வந்துட்டு நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, நான் இப்போ கேஸ் கொடுக்குறேன், நீங்கள் எடுக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி ஃபுல்லாக கொடுங்க சார், நான் கேஸ் எடுக்கிறேங்க சார், ஆக்ஷன் பண்ண எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம், ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன், என் கேஸ் எடுத்தீங்க, இப்போ அவர் கொடுக்குற, இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த அத்தனை பொய் கேஸுன்னு தெரியும், அந்த எஃப்ஐஆர் எடுங்கன்னு சொல்லிட்டு கிழிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் கேஸ் எடுக்கல, நான் ஹையராக மேலே போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வேணால் போய் பாருமா, இப்போ அவர் கேஸ் கொடுக்க போகிறாரு, அடுத்த நிமிஷம் நீ ஜெயிலுக்குள்ளே போக போகிற, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு நானும் தான் பார்க்குறேன். ஆனால் இப்படி ஒரு 420 நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் பேசுகிறாங்க. இதை பார்த்துருக்க மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், கவர்மெண்ட்டு ஸ்டாஃபாக இருக்கீங்க, எதாக இருந்தாலும் சரி, யார் உண்மையாக சொல்கிறாங்களோ, உண்மையான கேஸ் கொடுக்குறாங்களா, பொய்யா சொல்கிறாங்களா, ஆதாரம் இருக்குதா, இதில் எவ்வளோ தூரம் உண்மைத்தன்மை இருக்குதுன்னு பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி